முதலில் தலைப்புச் செய்திகள். டக்ளஸ் தேவானந்தாவின் உயிருக்கு ஆபத்து, முன்னாள் எம்பி கவலை. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு விரைவில் பிரித்தானியாவில் தடை. தையிட்டியில் வெடிக்க உள்ள பிளவு, எச்சரிக்கும் அர்ச்சுனா எம்பி. கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய பெண்கள் குழு, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. டக்ளஸை தொடர்ந்து சிக்கப் போகும் 80 முக்கிய புள்ளிகள், அச்சத்தில் தென்னிலங்கை. சிறையில் வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தொடர்பில் வெளியான தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் உயிருக்கு பெரும் ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாக முன்னாள் ஆளுநரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேன் ராகவன் கவலை தெரிவித்துள்ளார். டக்ளஸ் தேவானந்தா கடந்த காலங்களில் தனது அரசியல் எதிரிகளால் மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சியில் இருந்து தப்பியவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நெருக்கடியான சூழலில் அவரை வைத்திருப்பது அவரது உயிருக்கும் அரசியல் எதிர்காலத்துக்கும் அச்சுறுத்தலாக அமையலாம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் தவறு செய்திருந்தால் சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை எடுக்குமாறும் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய முழுமையான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தரப்பு அரசியல்வாதிகளில் சமகாலத்தில் அதிகமாக உற்றுநோக்கப்படும் ஒருவராக டக்ளஸ் தேவானந்தா தொடர்கின்றார். டக்ளஸ் தேவானந்தாவுக்கு மகர சிறையில் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒருவர் கூறி வருகின்றார். எதிர்வரும் 9ஆம் தேதி வரை டக்ளஸ் தேவானந்தாவுக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் மீது T56 ரக ஆயுதங்கள் மற்றும் கைத்துப்பாக்கிகள் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் பிரித்தானிய அரசாங்கம் அவருக்கு விரைவில் தடை விதிக்கக்கூடிய நகர்வுகள் செய்வதாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. வடக்கு தமிழ் மக்களை உசுப்பேத்தி அவர்களை கொண்டு ஜனவரி 3ஆம் தேதி தையிட்டி திசவிகாரையை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை சிங்கள வானொலி ஒன்றில் இணையத்திற்கு வழங்கிய சபையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து முறையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் பின்புலத்தில் செயற்படுவது அனுர அரசாங்கம்தான். ஜனவரி 3ஆம் தேதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை குழப்பம் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமட்டத்தில் செயற்பட்டு வருகின்றார்கள். திசவிகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு ஒரு வருடத்துக்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன். அப்போது அவர் அதை ஒப்புக்கொண்டார். ஆனால் அவருக்கு இன்று அதை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை. ஏனென்றால் எங்களுக்கு புலி என்று சொன்னால் இவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம். இதை மறைத்துக் கொண்டு அவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம். அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறான ஏற்பாடுகள் செய்ய முடியாது. இவ்வாறு விகாரையை உடைப்பதற்கு அனுர அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவும் தெரிகின்றது. மொட்டு கட்சியின் சரத் வீரசேகர இதற்கு உதவி செய்கின்றார். நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சியுங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் பேருந்தில் பயணம் செய்த பெண் ஊழியரிடம் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கச்சங்கிலி திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தை பராமரிப்பு மைய ஊழியரை இலக்கு வைத்து 3 பெண்கள் கொண்ட கும்பல் இந்த திட்டமிட்ட திருட்டை மேற்கொண்டுள்ளனர். பேருந்தில் ஏறிய 3 பெண்கள் திட்டமிட்டபடி ஒருவருக்கு மயக்கம் வந்தது போல நடித்து ஊழியரின் கவனத்தை திசை திருப்பியுள்ளனர். 4 மாத குழந்தையுடன் பேருந்தில் ஏறிய அந்த பெண்கள் ஊழியரின் இருபுறமும் அமர்ந்து கண்காணித்துள்ளனர். ஊழியர் இறங்க முயன்ற போது ஒரு பெண் திடீரென்று மயக்கமடைந்தது போல் நடித்து பேருந்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றனர். மற்றும் ஒரு பெண் மயக்கம் என்று கத்தி ஊழியரின் கவனத்தை திசை திருப்பிய போது சங்கிலி பறிக்கப்பட்டுள்ளது. ஊழியரின் கழுத்தில் இருந்த 1 பவுண்ட் தங்க நகையை அறுத்துக் கொண்டு அக்கும்பல் வேகமாக பேருந்தில் இருந்து இறங்கியது. பின்னர் தயாராகியிருந்த முச்சக்கர வண்டியில் ஏறி குழந்தையுடன் அந்த பெண்கள் தப்பி சென்றுள்ளனர். இச்சம்பவம் CCTV கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் மீரிகம தலைமையக போலீசார் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். முன்னாள் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் ஜனவரி 9ஆம் தேதி வரை டக்ளஸ் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு ராணுவத்தால் அவருக்கு தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகந்துர மதுசிடம் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டார்.
நல்லாட்சி காலம் முடிந்து கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி ஆரம்பித்த போது பாதாள உலகக்குழு தலைவர் மகதுர மது சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் கொலை செய்வதற்கு முன்னர் 80 அரசியல்வாதிகளின் பெயர்கள் வெளியிடுவதாக குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவர் கொலை செய்யப்பட்டிருந்தவை பல சந்தேகங்களை எழுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றத்தால் விளக்கமறியல் வைக்க உத்தரவிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மகர சிறைச்சாலையின் முன்னாள் அமைச்சருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் பார்வையாளர்களை சந்திப்பது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நேற்று மதியம் மகர சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா சிறைச்சாலை வைத்தியசாலையின் பரிசோதனையின் பின்னர் சிறை வைத்தியசாலையின் அறையில் அனுமதிக்கப்பட்டார். அரசாங்கத்தால் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட கைத்துப்பாக்கி பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கைகளில் சிக்கியமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பில் எதிர்வரும் ஜனவரி 9 வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.